ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, கார்த்திக்கு தீபா மேலே லவ் வரணுங்கிறதுக்காக தீபாவுக்கு மீனாட்சியும் மைத்திரியும் சேர்ந்து சில ஐடியாக்களை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஐடியாவா, கார்த்திக் தம்பியை நீ போய் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்துரு, அவருக்கு லவ் வந்துருன்னு சொல்ல. அப்படி முத்தம் கொடுத்தா லவ் வந்துருமான்னு தீபா கேட்குறாங்க. ஆமாம், எத்தனை சினிமா படத்தில் பார்த்துருக்கோம், நீ போய் ட்ரை பண்ணுன்னு சொல்ல தீபாவும் போகிறாங்க. கார்த்திக் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து தீபா கட்டிப்பிடிக்கலான்னு போகிறாங்க. ஆனால் கார்த்திக் அங்கேருந்து விலகி போயிடுறாரு. தீபா அங்கேருந்து தூணை போய் கட்டிப்பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்த மைத்திரியும் மீனாட்சியும் எப்படி சொதப்பிட்டு நிற்கிறா பாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா மறுபடியும் ட்ரை பண்ண கார்த்திக் அதை கவனிச்சிடுறாரு. என்னங்க, ஏதாவது வேணுமான்னு கேட்க, ஆமாம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் வேணும்னு கேட்குறாங்க. கார்த்திக் கொடுத்து விடுறாரு. இந்த பிளானும் சொதப்பிடிச்சுது. சரி, என்ன பண்ணலான்னு சொல்லி அடுத்த பிளான் போடுறாங்க மீனாட்சியும் மைத்திலியும் சேர்ந்து. மீனாட்சி தீபா கிட்ட, நீ போய் கார்த்திக் ரூமில் அயன் பண்ணுறது மாதிரி பாவலா பண்ணு, கொஞ்ச நேரத்திலே ஷாக் அடிச்சது மாதிரி மயங்கி கீழே விழுந்துரு, சிபிஆர் பண்ணி உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக கார்த்திக் தம்பி உன் உதட்டோட உதட்டு வைப்பாரு, அப்போ கார்த்திக் தம்பிக்கு லவ் வந்துரும்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சால் லவ் வருமானு தீபா கேட்குறாங்க. போய் செஞ்சு பாருன்னு ரெண்டு பேருமே அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமா தீபா அவங்களுடைய கல்யாண புடவையை எடுத்துட்டு கார்த்திக்குடைய ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் அயன் பண்ணவும் செய்கிறாங்க. தீபா கார்த்திக்கை பார்த்துக்கிட்டே அயன் பண்ணுறாங்க. அதை கவனித்த கார்த்திக், புடவையை பார்த்து அயன் பண்ணுங்க, இல்லைனா கையில் சுற்றுற போதுன்னு சொல்ல, இல்லைங்க உங்களை பார்த்துட்டே இருந்தா எனக்கு எதுவுமே ஆகாதுன்னு தீபா சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, பார்த்து அயன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தீபா ஷாக் அடிக்கிறது மாதிரி மயங்கி விழுறாங்க. இதை பார்த்த கார்த்திக் பதறி போய் தீபான்னு அவங்கள தட்டி பார்க்குறாங்க. அப்புறமா எழுந்து வெளியில் போகிறதுக்காக போகும்போது திரும்பி தீபாவை பார்க்குறாங்க. அந்த நேரம் தீபா கண்ணை திறந்து கார்த்திக் என்ன செய்கிறாருன்னு பார்க்குறாங்க. கார்த்திக் திரும்பி பார்க்குறத கவனித்த தீபா கண்ணை பொத்திக்கிறாங்க. இதை கவனித்த கார்த்திக், ஓ எல்லாம் நடிப்பா, இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போனவரை இன்னும் காணலையேன்னு சொல்லி தீபா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் கார்த்திக் அங்கே வர்றாரு. கையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை தெளிக்கிறாரு. கண்ணை திறங்க தீபான்னு கார்த்திக் சொல்ல அவங்களும் மெதுவாக கண்ணை திறக்கிறாங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்க, விண்வெளியில் பறந்துட்டு இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணுறாரு. என்னங்க உங்களுக்கு ஷாக் அடிச்சுதா, இதை நான் நம்பணுமான்னு கேட்குறாரு. நிஜமாவே ஷாக் தாங்க அடிச்சுது. ஷாக் அடித்தவங்களை காப்பாற்றுறதுக்காக சிபிஆர் பண்ணுவாங்க, அதுக்காக உதட்டோட உதட்டு வச்சு முத்தம் கொடுக்கறது மாதிரி பண்ணுவாங்கல்லன்னு தீபா கேட்க, அது எப்படிங்க ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸில் ஷாக் அடிக்கும், நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன், நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து கட்டி பிடிக்க பார்த்தீங்க, இப்போ என்னென்னா ஷாக் அடிக்கிறது மாதிரி நடிக்கிறீங்க, இப்படியெல்லாம் பண்ணால் லவ் வரும்னு உங்ககிட்ட யாருங்க சொன்னது, நீங்கள் ரொம்ப பழைய படமாக பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்டேருந்து புதுசாக எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து போகிறாரு. இதையும் சொதப்பிட்டான்னு மீனாட்சியும் மைத்திலியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தீபா அவங்கக்கிட்ட வந்து, இனிமேல் நானே பார்த்துக்கிறேன், உங்களை நம்பினம் பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ரூபாவோட பாட்டி அவங்க கூட்டிகிட்டு வந்த ரவுடி கிட்ட தீபாவை காட்டி கொடுக்குறதா நினச்சி மாற்றி ரம்யாவை காட்டி கொடுக்குறாங்க. அந்த ரவுடியும் ரம்யாவை பார்த்துட்டே இருக்கிறாரு. இதோட இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோ முடியுது.